வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திமுக உடன்பிறப்புகள் வந்து விஜய் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பித்து யூடியூப், ஃபேஸ்புக்கில் அப்படின்லாம் விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும், திமுக வந்து எவ்வளோ பெரிய சாதனை உள்ள கட்சி, நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுவாங்கலாம் நமக்கு தெரியும். நம்மளை பற்றி இந்த மாதிரி கமெண்ட் போடும்போது விஜய் அவர்களை பற்றி எப்படி கமெண்ட் போடுவாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறிவார்ந்த சமூகம் கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா விஜய் நாளைக்கே முதல்வர் ஆகிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு கட்சி நீட் அப்படிங்கிறத பத்தி விஜய் பேசியது 100% உண்மை. நீங்க கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் விலக்கு வாங்கல. எப்ப நீங்க விலக்கு வாங்க போறீங்க? நீங்க உடனே வந்து கடிதம் எழுதுறோம், அது எழுதுறோம்னா இன்னும் 4 வருஷம் சரியோ தப்போ பிஜேபி ஆட்சி தான். பிஜேபி ஆட்சி 4 வருஷம் நடக்கும்போது நீங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு விலக்கு வாங்க முடியும். ஒன்று நீங்க சொல்ற மாதிரி. அப்படி இல்லாட்டினா வெளிப்படையாக மக்கள்கிட்ட ஆமாங்க நீட்டுக்கு விலக்கு கோடுறோம் முயற்சி பண்ண முடியல, ராகுல் காந்தி வந்தால் தான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும்னு வெளிப்படையாக சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு நீட்டுக்கு எதிரான தீர்மானம் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு இன்னைக்கு மற்றவர்கள் கேட்பது நியாயமா இல்லையா? விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீட்டு மட்டும்தான் வாழ்க்கை இல்லைப்பா. அப்படி இல்லைங்க. மாணவர்களை நம்ம பேசணும். அதை விட்டுட்டு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு தெரியல. அதையும் தாண்டி இவங்களுக்கு எப்படி இவங்க அரசு ஏதாவது என்னன்னாங்க, கலைஞர் காலத்து திமுக இன்னைக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து கையெழுத்தெல்லாம் நிறைய வாங்கினார். அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு முடிந்த பிறகு. நமக்கே ஒரு சந்தேகம், நீட்டு தேர்வு முடிந்த பிறகு இந்த நீட்டு இஷ்யூவே இல்லாமல் ஏன் இதை ஒரு தொடர்றாரு? அப்போ யாராவது தவறான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். சார் இப்போ காவேரி பிரச்சனை வந்து மழை பெய்யாத போது தான் சார் எழுப்பணும். காவேரி மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கும்போது காவேரி பிரச்சனை எழுப்புனீங்கன்னா யார் வருவா உங்களுக்கு போராட்டத்துக்கு? அப்போ எந்த நேரத்தில் எந்த இஷ்யூவை எடுக்கணுங்கிறத இன்னைக்கு வந்து திமுகவில் குழப்பம் இருக்கான்னா, திமுகவில் குழப்பம் இல்லை. நேரு அவர்களையோ, துரைமுருகன் அவர்களையோ, ஐ பெரியசாமி அவர்களையோ, ராஜா அவர்களையோ கேட்டு மேலிடத்தில் உதயநிதி அவர்கள் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை தம்பி இது இஷ்யூ இல்லைம்பாங்க. ஆனால் இவர் யார்கிட்ட கேட்குறாருன்னு தெரியல, இவருக்குன்னு சில ஐடியா கொடுக்குறவங்க இருப்பாங்க. அந்த ஐடியா தப்புன்னு சொல்கிறது நம்ம கடமை. அதையும் தாண்டி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக விஜயை பார்த்து பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம திமுக உடன்பிறப்புகள் வந்து விஜய் அவர்கள் நாளைக்கே சிஎம் ஆயிடுவார், அப்படி ஆயிடுவார், இப்படி ஆயிடுவாரான்னு கேட்குறாங்க. நம்ம மறுபடியும் பணிவாக கேட்குறோம், 2026 தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியல. தொங்கு சட்டசபை அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. உடனே நாளைக்கு விஜய் சிஎம் ஆயிடுவாரணும், எடப்பாடி ஆயிடுவாரணும் யாரும் சொல்ல முடியாது. இன்னொன்று, விஜய் தனித்து வந்து சிஎம் ஆகிறது மிகப்பெரிய கஷ்டம். நேற்று தான் நம்ம ஒரு வீடியோவே போட்டோம். இதை கூட பார்க்காம பேட்டே பார்க்கறதில்ல இவங்க. நம்ம வந்து திமுக விமர்சிக்கிறோன்னு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் இவங்களே. அதாவது எப்படின்னா அதை வந்து மேட்டரே பார்க்கல. நம்ம வீடியோ போட்டது நிறைய பேர் பார்த்துட்டு ஆமாங்க நீங்கள் சொன்னது சரி, விஜய் அவர்கள் தனித்து நின்றால் பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொன்னதை நிதர்சனத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த உடன்பிறப்புகள் வந்து உங்களுக்கு தெரியல கொடுக்குற காசுக்கு மேலேங்கிற மாதிரி இவங்க இன்னும் ஒரு புரியாத நிலைமையில் இருக்காங்க. நம்ம என்ன இவங்க மேலே கோவம்னா, ஏங்க ஒரு பொய்யான வாக்குறுதியை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள், இது எப்படி வந்து ஏற்றுக்குவாங்க? மாணவர்கள் பார்க்கக்கூடிய மாணவர்கள் வந்து சரி திமுக ஏதோ பண்ண போகுதுன்னு நினச்சி ஏமாற மாட்டாங்களா? இதை யாராவது சொன்னால் அவ்வளோ கோபமாக விஜய் மேலெல்லாம் பாயிறீங்களே, என்ன காரணம்? அதாவது விஜயோடைய புகைப்படத்தை போடுறது, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது, இதெல்லாம் பார்த்து விஜய் பயந்துருவார் அப்படின்னு நினச்சா, எங்க ஜெயலலிதா அம்மாவை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நீங்கள் கடந்த காலத்தில் பேசாத வார்த்தைகளா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இந்திரா காந்தி அம்மாவை நீங்கள் பேசாத வார்த்தைகளா? கொஞ்சம் யோசனை பாருங்க. அதனால் திமுக அப்படிங்கிறது முரண்பாடுகளின் மொத்த உருவம். ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் பேசுனதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி கேட்டால் பதில் சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன பதில்? நீங்கள் சுரண்டலை அப்படின்னா மக்கள் நம்புவாங்களா? திமுக தொண்டர்களே நம்ப மாட்டாங்க. நீங்கள் போகிற காரு, நீங்கள் வச்சிருக்க சொத்து, உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும் 120 கோடிக்கு வந்து இன்றைக்கி வந்து கடிகாரம் வாங்கலாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அனங்காபுத்தூரில் இருக்கக்கூடிய மக்களை காலி பண்ணுறீங்க புல்டோசரை வச்சு. கேட்டால் வந்து நீதிமன்ற உத்தரவுங்கிறீங்க. பக்கத்தில் ஒரு நிறுவனம் வந்து கட்டுமான நிறுவனம் கட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு கல்லூரி இருக்குது. அவங்களையாங்க பணக்காரர்களின் பக்கம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறையோ யாருமே அச்சப்படுகிறாருங்கிறது நிதர்சனமான உண்மை தானே. இந்த ஆட்சி இல்லை. போன ஆட்சியில் பொள்ளாச்சி, இன்னும் இந்த ஆட்சியில் ஞானசேகரன் வழக்கு. கொஞ்சம் யோசனை பாருங்க. போன ஆட்சியில் சாத்தான்குளம், இந்த ஆட்சியில் வந்து குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷ். ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் அப்படியே தான் இருக்கிறது.
யாராவது ஒருத்தர் புதுசாக வந்துடக்கூடாது, வந்தால் போதும். அவருக்கு அரசியல் தெரியுமா? உங்களுக்கு அரசியல் பெருசாக தெரியுமா? திராவிட இயக்க கொள்கையை பற்றி ராஜா ஒரு 4-5 பேரை தவிர எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. துண்டு சீட்டில் படிக்கிறது யாருங்கிறது ஊருக்கு மக்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்க. பேசுறதுனா நிறைய பேசலாம், யாரையும் நம்ம குறைச்சலாம் சொல்லிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வர் உழைக்கிறாருன்னா கண்டிப்பாக உழைக்கிறாரு. இந்த வயசுலையும் எல்லா இடத்துக்கும் போய் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் முதல்வருக்கே தெரியாமல் இப்போ மதுரையில் நடந்தது என்ன? அந்த பந்தல் கால்வாயை வந்து மறைச்சது யார்? மோடி அரசாங்கம் வந்து நம்ம அமெரிக்க அதிபர் வரும்போது மறைச்சதாகட்டும், G7 மாநாட்டில் மறைச்சதாகட்டும், குஜராத்தில் வந்து இந்த ரஷ்ய அதிபர் வரும்போது மறைச்சதாகட்டும், இதெல்லாம் நம்ம பாசிச பாஜகன்னமே. இப்போ நீங்கள் பண்ணது என்ன? இதில் என்ன நமக்கு கோவம் வருதுன்னா, முதலமைச்சர் வந்து அங்கே போகிறாரு, மறைக்கிறாங்க, முதலமைச்சர் பார்வையிடுறாரு. இதே ஜெயலலிதா இருந்தால் என்னங்க பண்ணுவாங்க? இதே கலைஞராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் பந்தல் போடுறீங்க, நான் ஆய்வு பண்ணாதான் நீங்கள் பண்ணுவீங்களா? 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கள்ளக்குறிச்சியிலையும் மரக்காணத்துலையும், அதுவும் கொடுமை பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கள்ளச்சாராயம் இல்லை இந்த இடத்துல குடித்ததுன்னு சொல்லி சாவு வீட்டுக்கு வந்தவங்க மறுபடியும் குடிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டு உடனே அவங்கள பணியமர்த்துறீங்க. ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில் ஐயோ ஸ்டெர்லைட் ஆலையில் மனிதர்களை குருவி மாதிரி சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. யார்? ஸ்டாலின் அவர்கள் தான் பெரிய பிரச்சாரம் பண்ணார். நீங்கள் வந்த உடனே நடவடிக்கை எடுப்பீங்கன்னு பார்த்தா அருணா ஜெகதீசன் அவர்கள், நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் குழு இவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும்னு பட்டியல் கொடுக்குது. அதில் முக்கியமான நிறைய பேருக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுக்குறீங்க. ஒன்றுமே புரியல. பொள்ளாச்சி வழக்குன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை கிளப்புனீங்க. அந்த பொள்ளாச்சி வழக்கில் அந்த மாணவியுடைய அங்கடையாளங்களை வெளியிட்ட அந்த காவல்துறை அதிகாரி அப்போ வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவருக்கு பெரிய பொதுப்புல சென்னையில் நீங்கள் பணியமர்த்தியிருக்கீங்க. ஒரு பெரிய மது ஒழிப்புக்கு எதிராக போராட்டம் நடக்குது. ஒரு அம்மா வந்து போராடுறாங்க, ஒரு காவல்துறை அதிகாரி பலாருன்னு அறையிறாரு. ஐயோ நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்தா அப்படின்னு முழங்குனீங்க. சரி, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நம்ம ஓட்டு போட்டோம் விடியல் ஆட்சிக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டான் பிக்சர்ஸ், விடியல் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓப்பன் பண்ணுறாங்களோடைய, இது விடியல் ஆட்சியா? அந்த அதிகாரிக்கு பெரிய அளவுக்கு போஸ்டிங் போடுறீங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்க முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுக்கு வேலுமணி, தங்கமணி, குட்கா புகழ், விஜயபாஸ்கர், வீரமணி எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன், எடப்பாடி பழனிசாமி, OPS நிறைய கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு இங்கே கவர்னர்கிட்ட போய் நீங்கள் வந்து மூட்டையாக பெட்டிஷன் கொடுத்தீங்க. வந்து இத்தனை வருஷம் ஆகுது, யார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ அதிமுகவுக்கும் உங்களுக்கு என்ன டீலிங் கேட்பாங்களா இல்லையா? கேட்டால் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, கடந்த முறை எப்படி பின்பற்றப்பட்டதோ டாஸ்மார்க்கில், கடந்த ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே தான் இப்போதும் நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு மேட்ரு கேட்குறாங்களே கேள்வி. அதாவது சிஎம் சொல்கிறாரு 2017 எஃப்ஐஆரை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ அதிமுக மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும், எங்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாரு. ஒன்றுமே புரியல. டாஸ்மார்க்கில் கொள்ளங்கிறது ஊர் ஃபுல்லாக தெரியும், எப்படி இதை மறைக்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல. எதை கேட்டாலும் பாசிச பாஜக, நமக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. நம்மளும் சொல்கிறோம் பாசிச பாஜக தப்பு பண்ணுதுன்னா ஊருக்கே தெரியும் தப்பு பண்ணுதுன்னு. அந்த ஒன்றை வச்சுட்டு எப்படிங்க, அதாவது பாசிச பாஜகங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கொள்ளடிப்பீங்க, யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் யோசனை பாருங்க. கேட்டால் குடும்பாச்சின்னு, ஆமாம் மன்னராட்சின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது, எவனோ கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்க. இது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு 2 நாளைக்கு முன்னாடி, உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களை ரொம்ப மதிக்கிறோம், அவர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கல, மமதையோ அகந்தையோ எனக்கு கிடையாதுங்கிறார். உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து யாரையும் வந்து மனம் புண்படுற மாதிரி பேச மாட்டார். ஆனால் எவனோ கட்சி ஆரம்பிக்கிறான் அவர் ஒருமையில் பேசுகிறார். அப்போ எவ்வளோ கோவம் இருந்தால் நேற்று வந்து சொல்கிறாரு, நல்ல வேறு நேற்று எவனோன்னு சொல்லல, புதுசாக வந்தவங்களாம் ஆமாம் சார் நீங்கள் ஆரம்பிக்கல கட்சியா, எல்லாரும் தான் கட்சி ஆரம்பிப்பாங்க, நீங்கள் கட்சி ஆரம்பித்தது வந்து நாட்டு மக்களின் நன்மைக்காக அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்கள். எல்லாத்தையும் தானே சொல்கிறோம். அதில் இன்றைக்கி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை சிறுமைப்படுத்துவதாக நடித்து கொண்டு இவங்க கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள்லாம் காசு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய்கிட்ட அப்படி இல்லை, அவங்களாம் யூடியூப்லேருந்து இறங்கலை, இன்ஸ்டாவில் இறங்கிட்டாங்க. யூடியூப்லாம் இறங்கலை கமெண்ட் போட. அவங்க கமெண்ட் போட இறங்கினாங்கன்னா உடன்பிறப்புகள் தாங்க மாட்டாங்க. ஏன்னா விஜயை சிறுமைப்படுத்தணும். அதாவது மறுபடியும் சொல்கிறோம் ரொம்ப தெளிவாக, விஜய் அவர்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆவார் நம்ம சொல்லலை. ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வராருன்னு நம்ம நம்புகிறோம். இன்னொன்று ஒரு தெளிவாக தான் வந்தார். அவருக்கு பல பிரச்சனை இருக்குது. இப்போ அதை ஒரிஜினா பேசினது அவருக்கு டிராபேக் தான். பிரசாந்த் கிஷோரை மேடை ஏற்றினது அவர் பண்ண தப்பு தான். எடுத்த உடனே ஒரு மனிதர் வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வரணும்னு விஜய் அவர்களை நினைக்கல. இனிமேல் அவர் கற்றுக்குவார். இன்னும் குறிப்பாக சொன்னால் நிறைய அதுக்கு மாவட்ட செயலர்களை போடல. இதெல்லாம் அவங்க பண்ண தவறு தான். அதையும் நம்ம சுட்டி காட்டுறோம். விஜய் அவர்கள்ட்ட அந்த கட்சியில் பிரச்சனையே இல்லைன்னு நம்ம சொல்ல. பிரச்சனை இல்லாத கட்சி அது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். பாத ஒரிஜினா அப்படிங்கிற ஒருத்தர் சேர்ந்து இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் ஆத ஒரிஜினா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன?
இன்னைக்கு உங்களுக்கு வந்து அதிமுகவை விமர்சிக்கவே மாட்டுறாரு விஜய். தேவையில்லாமல் எடப்பாடியை பற்றி ஒருமையில் பேசி இது விஜய்க்கு எவ்வளோ தர்ம சங்கடம் வரும் பார்த்தீங்களா? அப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய என்ன நினைப்பாங்க, என்னங்க இவர் இப்படி மாணவர்கள்ட்டெல்லாம் அறிவுரை சொல்கிறார், இவங்க கட்சியில் இருக்கிறவங்களே இப்படி பேசுவாங்க. இன்னொன்று பார்த்தா ஒரு அப்டேட்டு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனாவுடைய சகலை யார், மார்ட்டினுடைய பையன் என்ன சொல்கிறாரு, அவர் போட்ட ட்வீட்டை படிக்க முடியல, அந்த அளவுக்கு ட்வீட். இப்படி ஒரு ஆளை ஏன் விஜய் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் ட்வீட்டு போடுறாரு. அப்போ குடும்பத்திலேயே ஆதவுக்கு எதிரான பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது. ஆதவ் அவர்கள் பேசியது தவறு தான். அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். இருந்தாலும் அவர் பண்ணது வந்து பொது வழியில் இந்த மாதிரி, ஏன்னா அவர் பண்ணும்போது தான் நமக்கு ஆச்சரியமாகுது. ஏன்னா ஆதவ் அப்படிங்கும்போது பெரிய பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கோம், அப்படிங்கும்போது நிறைய இன்டெலெக்சுவலாக பேசுகிறாரு. அவருடைய தவறு அப்படிங்கிறது விஜய் தரப்பையும் பாதிக்கும். மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம், விஜய் தரப்பில் நம்ம குறையே இருக்குன்னு இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனாலும் திராவிட உடன்பிறப்புகள் எப்பயுமே இந்த திராவிட கட்சி வந்து நிறைய பேரை பெரிய ஆளாகும். ஜெயலலிதா அரசியலை விட்டு ஓய்வு பெறலான்னு சொல்லும் போது அவங்க எழுதி வச்ச கடிதத்தை வெளியிட்டது யார் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சும்மா இருந்தாலும் இவங்களுக்கு பெரிய ஆளாக்கிடுவாங்க. முதல்ல வீட்லேயே இருந்தார், ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி இவங்க பரந்தூர் வந்தோன்னா ஐயோ பரந்தூர் வந்துட்டாரேனாங்க. அடுத்து வேங்கவேல் போகிறோன்னொன்னா உடனடியாக வேகமாக இந்த கேஸை வந்து ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. இப்படி விஜயை பார்த்து பதறி கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ணுற அன்னைக்கே உதயநிதி ரோட் ஷோ, இவ்வளோ நாள் ரோட் ஷோ பண்ணல, இது கரெக்டாக அன்றைக்கி பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு மதுரையில் பொதுக்குழு போட்டிங்க? 48 வருஷத்துக்கு இது மதுரையில் அவர் ரோட் ஷோ பண்ணிட்டார். சிஎம் ரோட் ஷோ. சார் என்ன சொல்லுவாங்க சிஎம்கிட்ட, தலைவரே நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கன்னியாகுமரி ராஜபாளையம் சொல்ல முடியாது, பக்கத்தில் இருக்க பார்டரில் இருக்க ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் உங்களை வந்து பார்க்க வருவாங்க சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா அப்படின்னு போகிறாரு. வேறு என்ன சொல்கிறது? அப்பாங்கிற வீடியோ சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு பிக்கப் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க, டெய்லி ஒரு வீடியோ போட சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சராக அதிகாரிகளுடைய பேச்சை கேட்பது தவறு, அதிகாரிகளுடைய பேச்சை நிறையா கேட்குறாருங்கிறது சட்டசபையில் நடந்த நிகழ்வுலேயே நமக்கு புரியும். முதல் நாள் வந்து குதிரை ஓட்டும் தொழிலாளி அவர்கள் வந்து காயங்கள் எதுவும் படலைன்னு சிஎம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காயங்கள் பட்டதுன்னு சொன்ன மாதிரி நமக்கு ஞாபகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய பேச்சு நடுநிலையாளர்கள் மத்தியில் ரீச் ஆகுதுங்க. அவருக்கு தான் நடுநிலையாளர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்லலை. ஆனாலும் திமுக மீதான அந்த கோபத்தை, அந்த திமுக துரோகம் பண்ணுது, இவங்க பொய்யா நடிக்கிறாங்கங்கிறத அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.